இது என்ன தெரியுமா? பூண்டு. இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இந்த இன்சுலின், இதுக்கு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது எப்படி இந்த கலரில் மாறிச்சுன்னு உங்களுக்கு நான் கரெக்டாக காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க ஃபுல்லாக பாருங்கள், சரியா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களா? நம்மகிட்ட ஒரு பெரிய மூடம் தப்பிக்க. இப்போ ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாதுன்னு ஒரு பேப்பரில் வேணும் எழுதி வைங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு சுகர் மாத்திரை யாராவது நிறுத்தியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு வெயிட்டு யாராவது குறைச்சிருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. கரெக்ட் தானே? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுருந்த சுகர் பேஷண்ட், சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்லல, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. அதுக்கு பேர் தான் அந்த புத்தகமே சொல்லுது, ரெமிஷன் இஸ் பாசிபிள். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, வாழ்க்கையை யூஸ் பண்ணாதுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன். சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க.